தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வு தன்னில் எந்த வகையினும் நமக்குள்ளே, வகையினும் நமக்குள்ளே. என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும், ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வம் இந்த நாட்டிலே, வாழ்வம் இந்த நாட்டிலே. இன்றைய மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் நம் நாட்டில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிற பெண்மணிகளை பார்த்தோம். இப்போ எதிர்காலத்துல இன்னும் நிறைய சாதிப்பாருங்கிற நம்பிக்கையுள்ள ஒரு பெண்ணை சந்திக்க போறோம். அகில இந்திய அளவில் விவசாய கல்லூரி மாணவர்களுக்குள் நடந்த போட்டியில் இயற்கை விவசாயத்தை பற்றி இவர் சமர்ப்பித்த கட்டுரை முதல் பரிசு பெற்றதோடு உலக விஞ்ஞானிகள் பாராட்டையும் பெற்றுள்ளது. அவர்தான் கோவை வேளாண்மை கல்லூரி மாணவி கயல்விழி. வணக்கம் கயல்விழி. வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கயல், 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்னவா இருப்பீங்க? என் குழந்தைங்களுக்கு பாசமான தாயா இருப்பேன். என் கணவருக்கு அன்பான மனைவியா இருப்பேன். என் அத்தைக்கும் மாமாக்கும் பிரியமான மருமகளா இருப்பேன். என் சொந்தங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷியா இருப்பேன். படிச்சுட்டு சமூகத்துக்கு சேவை செய்வீங்கன்னு எதிர்பார்த்தா இப்படி 10ஆம் பசலித்தனமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேங்கிறீங்க. நான் சமூகத்துக்கு சேவை செய்யணும்னா இதெல்லாம் செய்ய வேணான்னு இருக்குதா? சமூகங்கிறது தனியா ஒண்ணும் இல்ல, நீங்களும் நானும் தானே. எவ்வளவு பெரிய கோலமா இருந்தாலும் ஒரு சின்ன புள்ளில இருந்து தானே தொடங்குது. நான் எனக்கான சேவையை என் வீட்டுல இருந்து தொடங்குறேன். கெட்டு போன ஒரு சமூகத்தை திருத்துறதை விட கெட்டு போகாத ஒரு சமூகத்தை உருவாக்குறது எவ்வளவு சிறப்பு. அதை தான் நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போனா எங்க நாட்டுல 5 லட்சம் தொழிற்சாலைகள் இருக்கு, 10 லட்சம் நூலகங்கள் இருக்கு, 20 லட்சம் கல்லூரிகள் பள்ளிகள் இருக்குன்னு சொல்றது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும், கௌரவமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல 4 லட்சம் அனாதை இல்லங்கள் இருக்கு, 5 லட்சம் முதியோர் இல்லங்கள் இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குமா? இதெல்லாம் நம்ம சமூக சேவைன்னு நினைக்கிறோம். ஆனா அது இல்ல. மனித நேயத்தை கொண்டுட்டு நாம வச்சிருக்கிற நினைவு சின்னங்கள் நம்மளை பெத்தவங்களையும் நாம பெத்த குழந்தைகளையும் நேசிக்காம நிராகரிக்கிறதுனாலதான் அவங்கள பாதுகாக்க இந்த மாதிரி அமைப்புகள் தேவைப்படுது. இதெல்லாம் சரி செஞ்சுட்டாலே அதெல்லாம் தேவைப்படாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இங்க எல்லார் வீட்லயும் மாமியார் மருமகளுக்கு நடுவுல நிறைய சண்டை நடக்குது. ஆனா நீங்க ஒரு பிரியமான மருமகளா இருப்பேன்னு சொல்றீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அது ரொம்ப எளிது. ஒவ்வொரு மாமியாரும் தான் மருமகளை இன்னொரு மகளா நினைக்கணும். ஒவ்வொரு மருமகளும் தான் மாமியாரை இன்னொரு தாயா நினைக்கணும். நான் என் அத்தையை இன்னொரு தாயா நினைப்பேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப உறவுகள் பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் தெளிவா பேசுறீங்க. அதுக்கு என்ன காரணம்? என் குடும்பம் தான் காரணம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை சொல்ல முடியாது, பார்க்கணும். அது இந்த பூமியில இருக்கிற ஒரு சொர்க்கம். இதுதான் எங்க வீடு, அன்பு இல்லம். இது வெறும் செங்கலாலும் மணலாலும் சாந்தாலும் குழைச்சு கட்டப்பட்ட வீடு இல்ல. அன்பையும் பாசத்தையும் நிறைய சந்தோஷங்களையும் கலந்து கட்டப்பட்ட வீடு. இவர்தான் எங்க தாத்தா செல்வநாயகம், எங்க எல்லா உறவுகளுக்குமான ஆணிவேர். அமுதா. மாமா. தேவையில்லாம பின்னால ஏமா விளக்கெரியுது? இந்த பாக்குறேன் மாமா. என்னன்னு பாருமா. சரி. யாழி நீ ஏன் அழுவுது? விளையாடிக்கிட்டு இருந்த பொம்மையை உடைச்சிட்டா, புதுசு வேணும்னு கேட்டு அழுதுகிட்டு இருக்காப்பா. சரி வாங்கி தான் கூட. சரிங்கப்பா. அரை காசு பெறாத மின்சாரத்தை சேமிக்க சொன்னவரு அவ சந்தோஷத்துக்காக 1000 ரூபாய் செலவழிக்க சொல்றாரு. இவர்தான் எங்க பெரிய மாமா வெற்றி செல்வன். இவர் எங்க சின்ன மாமா இளமாறன். இவங்க தான் எங்க வீட்டோட தொழில்துறை அமைச்சர்கள். எங்களோட எல்லா தொழிற்சாலைகளையும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இவர் தான் எங்க நடு மாமா தமிழ்குமரன், இந்த வீட்டோட கல்வி அமைச்சர். ஏண்டா அவ்வளவா மதிப்பெண் போன முறை விட குறைவா இருக்கு? ஒழுங்கா படிக்கலையா? அழக்கூடாது, சொல்ல. ஏன் மதிப்பெண் குறைஞ்சது? ஏன் படிக்கல? சொல்ற. ஒழுங்கா படிக்கிறியா? என்னம்மா எங்க எடுத்துட்டு போற? மதிப்பெண் குறைவா வாங்கிட்டு அழுகுற? கேக்குறது பதில் சொல்ல. ஒன்னு போடுறா. ஏன் மதிப்பெண் குறைவா வாங்குற? என்ன சத்தம்? அப்பா ஏன் அழுகுற? ஒண்ணு இல்லப்பா,
மதிப்பெண் ரொம்ப குறைவா வாங்கியிருக்கிறான், அதான் கேட்டுட்டு இருக்கேன்பா. இவங்க தான் எங்க பெரிய அத்தை அமுதவல்லி. இந்த வீட்ல நாங்க மட்டும் இல்ல, இந்த நாய்களும் பூனைகளும் இந்த பறவைகளும் இவங்களுக்கு செல்லங்கள் தான். இது எங்க சின்ன அத்தை அன்பு செல்வி. இது எங்க நடு அத்தை கனிமொழி. இவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டோட உணவுத்துறை அமைச்சர்கள். இவர்தான் எங்க அப்பா திருநாவுக்கரசு, இயற்கை விவசாயி, இந்த வீட்டோட வேளாண்மை துறை அமைச்சர். இவங்க தான் எங்க அம்மா மணிமேகலை. எங்க தாத்தாவுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனால செல்லம் அதிகம். 5 ரூபாயில இருந்து 5 கோடி வரைக்கும் எல்லா வரவு செலவுகளையும் எங்க அம்மா தான் பாத்துக்குவாங்க. இந்த வீட்டோட நிதி அமைச்சர் இவங்க தான். இவர் எங்க மணி அண்ணா, இந்த வீட்டுல வேலை செய்யறாரு. இவங்க அழகக்கா, அவரோட துணைவியார். இந்த வீடும் நாங்களும் சுத்தமா இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். நாங்கன்னா இவங்களுக்கு உயிர். இதோ வராரே, இவர் தான் எங்க பெரிய மாமாவோட மகன் முகிலன், இந்த வீட்டோட கதாநாயகன். ஐயா மேற்படிப்புக்காக அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா போறாரு. எங்க அதிகபட்ச சந்தோஷமே இவரை சீண்டி விளையாடுறது தான். இவரு எங்க சுப்பையா தாத்தா, தாத்தாவோட உயிர் நண்பர். நல்லா இருக்கேன்டா. பள்ளிக்கூடத்துல படிக்கிற அப்பாவி குழந்தைங்க மேல செஞ்சோலையில குண்டு போடுறான், அகதிகள் முகாம் மேல குண்டு போடுறான். கேட்கவே நாதி இல்லாம என்னடா செய்யறது? தமிழ்னா பிறந்து தோச்சிட்டோமே. வாங்கப்பா. உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் மணிக்கணக்கா சாப்பாட்டை மறந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. மாமா எடுத்துக்கங்க மாமா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். ஒன்றும் புரியலடா. வாங்க வாங்க, போய் விளையாடுங்க. என்னமோடா செல்வா, இங்க வந்தாலே மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குடா. எல்லாருக்கும் தாய் மடிதான் சொர்க்கம், எங்களுக்கு எங்க தாத்தா மடிதான் சொர்க்கம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க வீடே திருவிழா போல இருக்கும்.